السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு செய்தி நமக்கு மிக ஆச்சரியமாக இருக்கும். இந்த தலைப்பில் கணவன் மனைவி வருத்தங்களும் தேவையான சீர்திருத்தங்களும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, காலத் காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி லஅலமு இதா குன்தி அன்னி ராதியத்தன் வ இதா குன்தி அலைய கத்பா. நீ எப்போது என்னிடம் திருப்தியாக இருப்பாய் என்பதையும் எப்போது என்னிடம் நீ கோபமாக இருக்கிறாய் என்பதையும் நான் நன்கு அறிவேன். ஆயிஷாவிடம் சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, ஃபகுல்து மின் ஐன தஅரிஃபு தாலிக், அல்லாஹ்வின் தூதரே இது எப்படி உங்களுக்கு தெரியும், அது எப்படி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்? ஃபகால, அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்கள், அம்மா இதா குன்தி அன்னி ராதியத்தன், நீ என்னிடம் திருப்தியாக இருந்தால் சந்தோஷமாக இருந்தால், ஃபஇன்னகி தகூலீன் லா வரப்பி முஹம்மத், அப்போது நீ சத்தியம் செய்யும் போது முஹம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்வாய். வஇதா குன்தி கதுபா, என்னிடம் நீ கோபமாக அதிருப்தியாக இருந்தால், குல்தி லா வரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய இரட்சகன் இறைவன் மீது சத்தியமாக என்று நீ சத்தியம் செய்வாய். இதை கேட்டவுடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, குல்து அஜல் வல்லாஹி யா ரசூலல்லாஹ், ஆமா அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் மீது சத்தியமா, அப்படித்தான். மா அஹ்ஜுர் இல்லஸ்மக், நான் உண்மையிலேயே உங்களுடைய பெயரில் தான் கோபித்துக் கொள்வேன். அந்த நேரத்தில் ஒரு மனைவிக்கு வருத்தம் இருக்கலாம் அப்படிங்கிறத இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஒரு கணவருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி வருத்தங்கள் மனைவி மூலம் வரலாங்கிறத ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். அப்போ கணவன் மனைவிக்கிடையே வருத்தங்கள் கோபதாபங்கள் இருக்கிறதுங்கிறது உண்மையிலே அது ஒரு சகஜமான விஷயம், யதார்த்தமான விஷயம். எந்த வருத்தங்களும் கோபதாபங்கள் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, அப்படித்தான் நாங்கள் வாழ விரும்புகிறோம் அப்படின்னு யாராவது ஒரு ஜோடி, ஒரு கணவனும் மனைவி வாழணும்னு ஆசைப்பட்டா நாம் சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கூட அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கல. அந்த வருத்தங்கள் ஏதேனும் ஒரு அதிருப்திகள் வரலாம். அப்படி வரும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த செய்தியில அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டாங்க அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கலாம். இதுல முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சத்தியம் செய்றாங்க. அந்த சத்தியத்தை வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுடைய மூட், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, இப்ப இந்த நேரத்தில் எப்படி இருக்கிறாங்க, ஏதேனும் கோபத்தில் வருத்தத்தில் இருக்கிறாங்களா அல்ல சந்தோஷத்தில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. முதலில் ஒவ்வொரு கணவருக்குத்தான் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது மனைவிகளை நிர்வாகம் செய்யறதுல. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா என்று அல்லாஹ் சொல்றான். பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள் ஆண்கள். முதலில் ஒரு தலைவர், குடும்ப தலைவர், அவர் தான் சம்பாதிக்கிறதுல தலைவராக இருக்கிறது நினைக்க கூடாது. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை அதுதான். குடும்பத்துடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்துக்கும் அவர் தலைவர், குடும்பத்தில் எடுக்கப்படுகிற முடிவுகளுக்கு அவர் தலைவர், அவர்தான் டெசிஷன் மேக்கர். அதாவது அவர்தான் ஒரு விஷயத்தை முடிவு செய்வார், அந்த முடிவின்படி அந்த குடும்பம் வழி நடத்தப்பட வேண்டும். கவ்வாமூன் என்று சொன்னால் அந்த சம்பந்தப்பட்ட குடும்ப தலைவருக்கு அதிகாரம் இருக்கின்றது அர்த்தம். அந்த அதிகாரத்தை அவர் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அந்த அதிகாரத்தை அவர் ஆணாதிக்கமாக மாற்றி தன்னுடைய மனைவிகளை ஒரேடியா அவருடைய வாழ்க்கையில கஷ்டங்களையோ துயரங்களையோ துக்கங்களையோ கொண்டு வரக்கூடாது. அதிகாரம் இருக்கின்ற ஒருத்தர் அவர் தன் அதிகாரத்தில் தனக்கு இருக்கின்ற பொறுப்பை பற்றி பயப்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக போவதற்கு அவருக்கு சாதுரியமான நல்ல அறிவு இருக்க வேண்டும், புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் எவ்வளவு கவனமா இருந்திருந்தாங்கன்னா, ஆயிஷாவுடைய சத்தியத்தை ஒரு வார்த்தையை வச்சு அவங்களுடைய மனநிலையை அந்த நேரத்து மூட புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஒரு கணவர் இந்த விஷயத்துல
இவ்வளவு நுட்பமா தன் மனைவியை புரிஞ்சுக்க வேண்டுங்கிறது இருக்குது. இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவிலிருந்து ஒவ்வொரு முஸ்லீமுக்கு காட்டப்படுகிற வழிகாட்டல். ஒரு முஸ்லீம் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து எவ்வளோ விஷயங்கள் எடுத்துக்கலாம். எந்த அளவுக்குன்னு கேட்டா, மனைவியுடைய ஒரு பேச்சை, அந்த பேச்சை வச்சு மனைவி இந்த நேரத்தில் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, சரி அந்த மனைவி எப்படி நடந்து கொள்வாள், அதையும் ஆயிஷாவுடைய வார்த்தையிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். சத்தியம் செய்யும் போது அந்த சத்தியத்தின் நேரத்தில் சந்தோஷமா இருக்கும்போது முஹம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாக செய்கிறாங்க, கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னா இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக சத்தியம் செய்கிறாங்க. இதை சொல்லின பிறகு ரசூலுல்லாஹ் இதை எனக்கு தெரியும், நீ எந்த நேரத்தில் என்ன மூடில் இருக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்தாமல் இருந்ததற்கு காரணம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமா உண்மைதான், ஆனால் ம அஹ்ஜுர் இல்லஸ்மக், நான் அந்த நேரத்தில் நான் விடுறேன் பாருங்க உங்கள் பெயரை, அது பெயரைத்தான் விடுறேன், உங்களை விடலை. உங்கள் மேலே நான் கோபிச்சுக்கல, உங்கள் பெயரிடம் கோபிச்சுக்கிறேன். அப்போ உண்மையிலே உங்கள் மேலே இருக்கிற பாசமும் நெருக்கமும், உங்களை நான் எவ்வளோ நேசிக்கிறேங்கிறதும், அந்த நேரத்தில் எனக்கு ஒரு அதிருப்தி, ஏதோ ஒரு வருத்தம் வந்துச்சுன்னா அந்த வருத்தம், அந்த பெயரை பயன்படுத்துறதுலாம் எனக்கு அப்போ வருத்தம் இருக்குமே தவிர உங்கள் மேலே உங்களை நான் கோபிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வோட ஆயிஷா அந்த வார்த்தையை கொண்டு இன்னும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ கணவன் மனைவிக்கு இடையான அந்த உறவு, அந்த தொடர்புங்கிறது எவ்வளோ நெருக்கமானதாக இருக்க வேண்டும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு விஷயம் தெரியுது. ரசூலுல்லாஹ் போன்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹ்வின் படைப்பாக இருக்கின்ற, படைப்புகளே மிகச்சிறந்த படைப்பாக இருக்கின்ற அல்லாஹ்வின் ரசூலுடைய பெயரை மனைவி அந்த முஹம்மதுங்கிற பெயரையே பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறாங்க. சத்தியம் செய்யும் முஹம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாகன்னு. இன்னைக்கு சில ஊர்களில், ஏன் பெண்களில் இந்தியா போன்ற நாடுகளில், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் கணவருடைய பெயரையே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு கணவருக்கு மதிப்பு தர்றவங்க அப்படின்னு பரவலாக அறியப்பட்டாலும், எந்த அளவுக்கு கணவருக்கும் மனைவிக்கு இடையே ஏதேனும் ஒரு சண்டை வந்துட்டா அந்த சண்டை எவ்வளோ பெரிய ஒருத்தர் கீழ்த்தரமாக பேசக்கூடிய, அவமரியாதை செய்யக்கூடிய, ஒருத்தர் இன்னொருத்தருடைய மானத்தை வாங்கணுங்கிற ஒரே நோக்கில், ஒரே திட்டத்தில் பழி வாங்குவதற்கான எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடியவங்களா ஒன்று கணவனோ அல்ல மனைவியோ மாறிடுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். சரி, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு ஆச்சரியமா இப்படி பார்க்குறோமே, ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு நெருக்கமாக. இதில் பாருங்க ஒரு விஷயம், வயது ஒரு வித்தியாசமே இல்லை, வயது ஒரு பிரச்சனையே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் மிக குறைந்த வயது யாருக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த மனைவி ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சத்தியம் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லினா ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை முஹம்மதுடைய இறைவன் மீது சத்தியம், அல்லாஹ்வின் மீது தான் சத்தியம் செய்கிறாங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்துகிறாங்க. வித்தியாசத்தையும் காட்டுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல சில நேரத்தில் வருத்தம் இருந்தால் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை கொண்டு இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக சத்தியம் செய்கிறாங்க. இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் இதை மிகவும் நுட்பமாக புரிஞ்சு கொண்டாங்க. அதனால முதலில் ஒரு கணவர் தன்னுடைய வாழ்க்கையில மனைவியோடு இருக்கிற உறவுல, பேச்சில் கூட வருத்தங்களை, உணர்வுகளை புரிந்து கொள்ளணும், அந்த புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஆயிஷாவுடைய இந்த சம்பவம் நமக்கு தெரிய வருது. சரி, அப்படின்னா இதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இந்த சந்தோஷங்களை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹும் இருந்ததை போல இந்த சந்தோஷங்களை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றது? இதை நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்குன்னு கேட்டால், முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவன் மனைவி உறவுங்கிறத எப்படி நமக்கு அமைச்சிருக்கிறான் அப்படிங்கிறது. இதனுடைய வரலாறு எங்கிருந்து ஆரம்பிக்குது? முதல் மனிதர் படைக்கப்பட்ட விதத்திலிருந்து, முதல் மனைவி படைக்கப்பட்ட விதத்திலிருந்து நமக்கு ஆரம்பிக்குது. அந்த முதல் ஜோடி அல்லாஹ்வுடைய இந்த பூமியில படைக்கப்பட்ட முதல் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் கணவன் மனைவிக்கு இருக்கிற உறவுங்கிறது எவ்வளவு நெருக்கமானது அப்படிங்கிறது. அல்லாஹ் அதை சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரா அர்-ரூம் 30வது அத்தியாயத்துடைய 21வது வசனத்தில் சொல்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜன். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஆதாரங்களில் உள்ளதுதான் உங்களிலிருந்து உங்களுடைய ஜோடிகளை அவன் படைத்திருப்பது. ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவிக்குமே பொதுவாக அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி உங்களிலிருந்து உங்களுடைய ஜோடி.
மனித இனத்திலிருந்து மனித இனத்தில் ஒரு ஜோடி. முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஜோடி ஜின் இனத்தில் இருந்து இல்ல, விலங்குகளில் இருந்து இல்ல, மனித இனத்திலேயே படைக்கப்படுகிறார். அவர்தான் ஹவ்வா, நம்முடைய முதல் தாய், ஆதமுடைய மனைவி, இந்த உலகத்தின் முதல் மனைவி, இந்த உலகத்தின் முதல் கணவர், அவரிலிருந்து படைக்கப்பட்டவர் தான் அவருடைய மனைவி. அல்லாஹ் தஆலா இதை விஷயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், எதுக்காக அல்லாஹ் படைச்சான்? ஒரு மனைவி எதற்காக படைக்கணும்? கணவன் மனைவி ஜோடியா வாழ வேண்டிய தேவை என்ன? லிதஸ்குனு இலைஹா, கணவருக்கு சொல்லுகிறான், நீங்கள் அந்த ஜோடியை கொண்டு, உங்களுடைய அந்த மனைவியை கொண்டு சந்தோஷம் பெற வேண்டும், நிம்மதி பெற வேண்டும், இந்த உலகத்தில் சுகமா சந்தோஷமா வாழணும், ஹாப்பியா இருக்கணும், அதுக்காகத்தான் படைச்சான். வஜஅல பைனக்கும் முவத்ததன் வ ரஹ்மா, உங்கள் ரெண்டு பேருக்கு இடையே அன்பையும் கருணையும் அவன் உருவாக்கி, ذلك لآيات لقوم يتفكرون, நிச்சயமாக இந்த விஷயத்துல சிந்தித்து பார்ப்பவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. இப்போ இதே விஷயத்துல அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான், ஹுவல்லதி خلقكم من نفس واحدة, அவன்தான் அல்லாஹ் உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். அந்த ஆத்மா யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதை சொல்லிட்டு சொல்றான், வஜஅல மின்ஹா ஜௌஜஹா, அவரிலிருந்து அவருடைய துணையை, அவருடைய மனைவியை படைத்தான். ஜௌஜா, அது யாரு? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப கணவன் மனைவி உறவு எப்படி ஆரம்பிக்குது, எங்கிருந்து ஆரம்பிக்குது, அவருடைய மூலம் என்னன்னு பாருங்க. ஆதம் படைக்கப்படுறார், மனைவிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பெண் அவருடைய வாழ்க்கையில வரணும். அல்லாஹ் நினைத்தா எதையும் செய்ய முடியும். அல்லாஹ் ஆகுன்னு சொன்னா எதுவும் ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு எல்லாமே கட்டுப்படும். ஆனால் அல்லாஹ் தஆலா படைக்க ஆசைப்பட்டது ஆதமுடைய ஜோடியை, அவரிலிருந்து வஹலக மின்ஹா ஜௌஜஹா, அவரிலிருந்து அவருடைய மனைவியை படைத்தான். இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றாங்க கவனிங்க. எதுக்காக படைச்ச? லியஸ்குன இலைஹா, எதுக்காக என்றால் அந்த ஜோடியிடம் அவர் திருப்தியையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் நிம்மதியையும் அடைய வேண்டும் என்பதற்காக. இப்ப பாருங்க எப்படி அடைவாங்க. திருமணத்துடைய அடிப்படைகள் என்னென்னங்கிறத விளங்காத வரைக்கும் நம்முடைய திருமண வாழ்க்கையில் இருக்கிற வருத்தங்கள், பிரச்சனைகள் இதை தீர்க்கவே முடியாது. இந்த கல்வி, இந்த அடிப்படை அறிவு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும், திருமணம் ஆகக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த அடிப்படை அறிவு இருக்கணும். எதுக்காக நான் திருமணம் செய்கிறேன்? ஏன் நான் தனியாக வாழக்கூடாது? என்னுடைய உணர்வுகளுக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு ஏன் நான் ஒரு ஜோடியை என்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும்? ஏன் ஒரு பெண் தன்னுடைய தந்தையுடைய வீட்டிலிருந்து தன் கணவருடைய வீட்டிற்கு போகிறாள்? எதற்காக ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தன்னுடைய வீட்டில் இல்லாத ஒரு ஜீவனை தன்னுடைய படுக்கைக்கு அனுமதிக்கிறார்? அவரோடு அவரு படுக்கிறார். இதுவரைக்கும் வாழ்க்கையில ஆணோட நெருக்கமே இல்லாத, ஆண் என்ற தன்னுடைய தந்தை, தன்னுடைய சகோதரர் மட்டுமே பார்த்த ஒரு பெண் இன்னொருத்தருடைய வீட்டில் அந்த ஆணுடைய தனிமையில அறைக்குள்ளே அந்த பெண் இருக்க தயாராகிறார், அதற்கு சம்மதிக்கிறார். இது எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கை? அல்லாஹ் சொல்றாங்க கவனிங்க. ஃபலம்மா தகஷாஹா, இப்ப அல்லாஹ் சொல்றான், ரெண்டு பேரையும் படைச்சதை சொல்லிட்டு ஆதம படைச்சான், அவரிலிருந்து அவருடைய ஜோடியை படைச்சான். ஃபலம்மா தகஷாஹா, அந்த ஆண் அவருடைய மனைவியை மூடிய போது, அந்த மனைவியின் மீது அவர் போர்த்தி ஒரு போர்வையை போல மூடிக்கொண்ட போது, ஹமலத் ஹம்லன் ஹஃபீஃபா, அந்த பெண் மனைவி அவருக்கு அவருடைய கர்ப்பத்திலே சுமக்கக்கூடிய ஒன்றை முதலில் அது என்னவென்றே தெரியாமல் லேசாக இருக்கும் நிலையில் அதனுடைய உணர்வே இல்லாமல் அவள் சுமக்க ஆரம்பிக்கிறாள் குழந்தை. அப்போ திருமண வாழ்க்கையுடைய நோக்கம் முதலாவது சந்தோஷமா இருக்கணும், நிம்மதி இருக்கணும். அந்த நிம்மதி திருமணம் செய்த பிறகு இல்லைன்னா ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனையை சரி செய்யணும். ஏன்னா திருமணம் செய்யறது இந்த நிம்மதியாக வாழ்றதுக்காகத்தான். வீடுங்கிறது நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக தான். திருமணம் இல்லாமல் இருந்தால் அந்த நிம்மதி கிடைக்காது. அதே மாதிரி இந்த திருமண உறவில் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு தாத்பரியம் இருக்குது, அது எந்த உறவின் மூலமாக பெற முடியாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த உறவுடைய அடுத்த நோக்கம் அவர்கள் பிள்ளை பெற வேண்டும் என்பது. அப்ப அல்லாஹ் இதை சொல்லும்போது சொல்றான், ஆணாக இருந்த ஆதம் தன்னுடைய மனைவின் மீது மூடிக்கொண்ட போது அந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் அவள்
தன்னுடைய குழந்தையை சுமக்கிறாள். முதலில் அல்லாஹ் சொல்றான், அந்த குழந்தை தன்னுடைய வயிற்றுல வந்துருச்சா இல்லையானே தெரியல. ஏன்னா ஹஃபீஃபன், ரொம்ப லேசா. ஏன்னா உடனே எந்த பெண்ணுக்கும் அவள் கர்ப்பமாகிவிட்டாளா என்பது உடனே தெரியாது. அப்போ இந்த நிலையில 2 பேருமே இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் அந்த கர்ப்பம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஃபமர்ரத் பிஹி, அது அடுத்தடுத்த நிலையை அடையுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது தான் கர்ப்பமா இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் உணர்றாங்களாம். 2 பேரும் கணவன் மனைவி ஜோடி. இந்த உலகத்துல வேறு யாருமே இல்லை, இந்த பூமியில எங்கேயுமே இதுவரைக்கும் அவங்க ஒரு ஜோடியை பார்த்ததில்லை. அவங்க முதல் தடவை சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பிறகு அந்த சேர்ந்ததுக்கு அறிகுறி எதுவுமே அவங்களுடைய உடம்புக்குள்ள உடனே தெரியல. ஏன்னா அது முதலில் ஆரம்பத்தில் ஒரு நுத்ஃபா, 2 பேருடைய துளியும் இந்திரியம் சேரும் போது அது நுத்ஃபாவாக மாறுகிறது. அது ஒரு கலந்த ஒரு கலவை. அது வயிற்றுல அவங்களுடைய கர்ப்பத்தில் இருக்கிறத ஹவ்வா அறியவே இல்லை. அதற்கு மர்ரத் பிஹி, அடுத்தடுத்த ஸ்டேஜ் அடையுது. நுத்ஃபா அலக்காவா மாறுது. அலக்கா அது ஒரு இரத்த கட்டியுடைய ஸ்டேஜ் அடையுது. அது கர்ப்பத்தில், அது கர்ப்ப பைக்குள்ள ஒட்டி கொண்டு உரியக்கூடிய ஒரு அட்டைப்பூச்சியை போல தொங்கிக் கொண்டிருக்க நிலை அடையுது. அதுவும் உடனே தெரியல. அடுத்து அந்த அலக்கா அடுத்து முதுகாவா மாறுது. முதுகாங்கிறது அடுத்து அந்த இரத்த கட்டி ஒரு சதை பிண்டமா மாறுறது. சதை பிண்டம் மாறின பிறகு ஒவ்வொரு உணர்வுகள் தெரிய ஆரம்பிக்குது. பிறகு அடுத்த செல்ல அவள் ஒரு ஹாமிலா, அதாவது கர்ப்பஸ்திரியாக அவளுடைய வயிறு பெருக ஆரம்பிச்சு தனக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்திருக்கிறான், தன்னுடைய வயிற்றுல ஒரு உயிர் வளர்கிறது என்பதை ஹவ்வா உணர்றாங்களாம். இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், ஃபலம்மா அஸ்கலத் தஅவஹ அல்லாஹ், வயிறு கர்ப்பம் அது சுமையாக மாற மாற அடுத்து அவர்கள் 2 பேருமே தஅவல்லாஹ ரப்பஹுமா, தங்களுடைய இரட்சகனை அழைத்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். கணவன் மனைவியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் பாருங்க. அடுத்தவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரார்த்தனை, துஆ பெரிய ரோல் பண்ணுது. அப்போ அவங்க உடனே தங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுங்கிறவனே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த பூமியில் இதுவரை நாம் இவ்வளோ மனிதர்கள் பார்க்குறோம், குழந்தைகள் பிறக்குது வளருது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் தடவை ஆதி மனிதர்கள் முதல் தடவையா ஒரு பெண் தன் கர்ப்பத்தை சுமக்கிறா. அந்த குழந்தை எப்படி வரும்னு தெரியாதான், எப்படி இருக்குன்னு தெரியாதான். அப்போ அந்த குழந்தையை பற்றி விஷயத்தில் அல்லாஹ்வுடன் துஆ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரப்பஹுமா, தங்களுடைய இரட்சகனிடம் 2 பேருமே, ஆதம் ஹவ்வா கணவன் மனைவி 2 பேரும் துஆ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் தடவை இந்த பூமியில் ஒரு குழந்தை பிறக்க போகுது. இந்த படைப்பு இப்படி ஒரு படைப்பு. ஏன்னா ஆதம் படைக்கப்பட்டது வேறு மாதிரி, ஹவ்வா படைக்கப்பட்டது வேறு மாதிரி. ஆனா இப்ப நாமெல்லாம் எப்படி படைக்கப்பட்டு இருக்கோமோ அந்த மாதிரி படைக்கப்படுகிற முதல் குழந்தை ஆதம் ஹவ்வாவுக்கு பிறக்கக்கூடிய முதல் கணவன் மனைவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தை. அப்ப கவலை வந்துருச்சு அவங்களுக்கா, எப்படி இருக்க போதோ பயம் வந்துருச்சான். அப்ப அல்லாஹ்வோட பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. லைன் அதைனா சாலிஹல்ல நகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், அல்லாஹ்வோட கேட்டாங்க, அல்லாஹ் எங்களுக்கு சாலிஹான சந்ததியை பிள்ளையை கொடு, நாங்கள் உனக்கு மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு என்ன தெரியுமா விளக்கம் சொல்றாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சாலிஹான குழந்தை வேணும்னு அவங்க பிரார்த்தனை செய்யும்போது, நாம சாலிஹான குழந்தை என்ன நினைப்போம், நாம துவா செய்யும்போது மனித குழந்தைகள் டவுட் வருமா? நமக்கு டவுட்டே வராது. நாமெல்லாம் மனிதர்களாம், மனிதனுக்கு பிறகு மனித குழந்தை பிறக்க போது, மனிதனுக்கு குரங்கு பிறக்க போறதில்லை, மனிதனுக்கு ஒரு நாய் பிறக்க போறதில்லை, நமக்கு எல்லாருக்கும் தெரியுமில்ல. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ஹவ்வாவும் ஆதமும் பிரார்த்தனை செய்யும்போது தங்களுக்கு பிறக்க போற அந்த குழந்தை அது மனிதனாக தங்களை போன்று உள்ள மனித குழந்தையாக சாலிஹான சிறப்பான அந்த குழந்தை மனித குழந்தையார்கள், வேறு எந்த ஒரு ஜீவனா இருந்துடக்கூடாது. அது எப்படி தாங்க விரும்பாத ஒன்றாக இருந்துடக்கூடாது. தாங்க முதல் தடவையா இந்த பூமியில ஒரு குழந்தையை பார்க்க போறோம், தாங்க பெற்றெடுக்க போறதை பார்க்க போறோம்னு கவலைப்பட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதுக்கு விளக்கம் சொல்றார். சாலிஹன்னா வெறும் நாம குணத்தால் சாலிஹானவரை மத்தியில் நம்ம நினைப்போம். அவங்க பிசிக்கலா சாலிஹான ஒரு பூரணமான குழந்தை, எந்த குறைபாடு இல்ல குழந்தைக்காக அல்லாஹ்வோட துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் நாங்க உனக்கு ரொம்ப நன்றி உள்ளவர்களா இருப்போம், எங்களுக்கு நல்ல ஜீவனை கொடு, பெத்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ திருமண வாழ்க்கையோட நோக்கம் இவ்வளவுதான், சிம்பிள். சந்தோஷமா இருக்கணும், குழந்தைகளை பெறணும், அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரி வாழணும், அவனுக்கு நிறைய நன்றி செலுத்தணும். லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரின், ஷாக்கிராக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும். இவ்வளவுதான் திருமண வாழ்க்கையோட நோக்கம். ரொம்ப எளிமையான நோக்கம். ஆனா திருமண வாழ்க்கையில ஒரே துயரம், வாக்குவாதம், கஷ்டம்,
ஏதோ சந்தோஷம் இல்லை, குழந்தைகளை பெறுவது கூட எங்களுக்கு பிடிக்கல. எந்த அளவுக்கு வந்துட்டோம்? குழந்தைகளை பெறுவது பிடிக்கல, குழந்தைகளை வளர்க்கறது கடுப்பா இருக்குது, வெறுப்பா இருக்குது, பிரச்சனைகளா இருக்குது. குழந்தைகளை வளர்க்கறது பெரிய டென்ஷனை ஏற்படுத்துது, உயிர் போகுது. இப்படியெல்லாம் நம்ம நினைக்க ஆரம்பிக்கிற இடத்துக்கு நின்றுக்கிறோன்னா, அப்ப நம்முடைய வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நம்மிடம் வரக்கூடிய பிரச்சனைகள், நாம உருவாக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக தான் அது அப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆயத்துக்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னன்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா சாலிகான குழந்தைகளை கொடுக்குறான் அப்படின்னு கேட்டா, அப்போ சாலிகான கணவனும் மனைவியும் அல்லாஹ்வோட பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களா இருக்காங்க. அப்ப கணவனும் மனைவியிடம் உண்மையிலே முதல்ல தீன் இருக்க வேண்டும், ஷரியத்துடைய அறிவு இருக்க வேண்டும், ஒருத்தர் இன்னொருத்தருடைய உரிமைகளை தெரிஞ்சிருக்கணும், கடமைகளை தெரிஞ்சிருக்கணும், தாங்க பிள்ளைகளை பெற்ற பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அதை தெரிஞ்சிருக்கணும், ஒருத்தர் இன்னொருத்தரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுங்கிற முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் நம்ம சொல்லுவோம். முஆமலாத்னா நம்ம நினைக்கிறோம் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் மட்டும்தான் நினைக்கிறோம். முஆமலாத்துன்னு சொன்னால் கொடுக்கல் வாங்கல் நம்ம கருத்து சொல்லுவோம், அதுக்கு அது வெறும் வியாபாரம்னு நினைக்கிறோம். இல்லை, முஆமலாத்துன்னு சொன்னால் கணவனுக்கு மனைவிக்கிடையே முஆமலாத் இருக்குது, பிள்ளைகளுக்கு தாய் தந்தைக்கு இடையே முஆமலாத் இருக்குது, நண்பர்களுக்கு மத்தியில் முஆமலாத் இருக்குது. அப்போ எல்லா முஆமலாத்திலும் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முஸ்லீமா எப்படி வாழணுங்கிறத தெரிஞ்சுக்கும் போது தான் அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய நோக்கம் இது, என்னுடைய இலக்கு இது, நான் இப்படித்தான் வாழணும், எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கும் போது தான் ஒரு கணவன் மனைவி சந்தோஷமான வாழ்க்கைக்கான அடுத்தடுத்த படியில் அவங்க ஏற முடியும் மேலே ஏனியில். இல்லை என்றால் அவங்க ஒரு இடத்துல நிற்பாங்க, அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் இருளாக தெரியும். அப்போ அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிருக்குது, சந்தோஷம் இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே சந்தோஷத்துக்காக திருமண வாழ்க்கைங்கிறதும், அந்த சந்தோஷத்தை கொண்டு வரதுல பெரிய பங்கு பிள்ளைகளுக்கு இருக்குங்கிறதும், அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுல அதில் ஒரு சந்தோஷத்தையும் அதில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளை அவங்கள அடுத்து உருவாக்கணுங்கிறதும் ஆதம் அவ்வாவுடைய நோக்கமாக இருந்திருக்குது. நினைச்சு பாருங்க, திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் இந்த பூமியில் இவ்வளோ மனிதர்களை கொண்டு வந்திருக்குது. அது குறைஞ்சபட்சம் தாம்பத்திய சந்தோஷத்தை இவ்வளோ மனிதர்கள் உருவாகிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம்ங்கிற தாம்பத்தியம் இல்லாமல் இவ்வளோ மனிதர்கள் பெருகி இருக்க முடியாது இல்லையா? சரி, வளர்ந்து விட்டவர்கள் அந்த சந்தோஷத்தை எப்பவுமே தாம்பத்தியங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வைக்க முடியாது. தாம்பத்தியத்துடைய நேரம் குறைவு, ஆனால் வாழ்கிற நேரம் தாம்பத்தியம் இல்லாத வாழ்கிற வாழ்க்கை நேரம் அதிகம். அப்போ தாம்பத்தியங்கிறது ஒரு சிறிய பகுதியாக இருக்குது, ஆனால் அது மிக முக்கியமான பகுதியாக இருக்குது. அது சந்ததி உருவாக்குவதற்கும் நிம்மதி பெறுவதற்கான மிக முக்கியமான பகுதி. அந்த நிம்மதிங்கிறது நாம் நினச்சிடக்கூடாது எனக்கு இதில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. அப்போ நிம்மதிங்கிறது மனைவியை பார்க்குறதுலையும் இருக்குது, மனைவி கணவனை பார்க்குறதுலையும் இருக்குது, மனைவி கணவனிடம் பேசுவதில் இருக்குது, கணவன் மனைவியிடம் பேசுறதுலையும் இருக்குது. அப்போ தாம்பத்தியம் மட்டுமல்ல, பேச்சிலையும் சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்குது, பார்க்கறதுல சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்கிறது, சிரிக்கிறதுல சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்குது. ஏன் ஒரு மனைவியோ கணவனோ துயரத்தில் இருக்கும்போது அதில் பங்கெடுத்துக்கிறது இருக்குது, அதில் அவங்களுக்கு நிம்மதி இருக்குது, நாம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுல நிம்மதி இருக்குது. ஏன் நாம் ஆறுதல் சொல்லும் போது நமக்கு அதில் நிம்மதி இருக்குது. ஏனென்றால் ஒருத்தவங்க சிரமப்படுறதை பார்க்கும்போது நமக்கு அதில் ஆறுதல் சொன்னால் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். உண்மைதானே? அப்போ இந்த அடிப்படையெல்லாம் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு தொகுத்து உள்ள இருக்குங்கும் போது நாம சின்ன சில பகுதிகளை மட்டும் பிடிச்சிட்டு அப்புறம் நாம எப்படி வேணாலும் வாழ்வோம், ஆனால் எனக்கு நிம்மதி வேணும்னு எதிர்பார்க்கறது எவ்வளோ முட்டாள்தனம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இந்த விஷயத்தை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. உங்களில் உங்கள் மனைவி அடிச்சிட்டு அன்றைய இரவு அந்த மனைவியிடம் போகாதீங்கன்னா. அப்ப என்ன, அதுக்கு என்ன கருத்து? அது இவர் மனைவி அடிச்சிட்டாரு, காயப்படுத்திட்டாரு, அந்த மனைவி எப்படி மென்டலி ப்ரிப்பேர் ஆவா? இவர் பிசிக்கலி ப்ரிப்பேர் ஆகலாம், ஆனால் மென்டலியும் பிசிக்கலி ப்ரிப்பேர் ஆகிறதா உண்மையான இன்டிமேசியை, உண்மையான சந்தோஷத்துக்கான தாம்பத்திய வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் அந்த இடத்த ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்கிறாங்க. அதே ரசூலுல்லாஹ் பெண்ணுக்கு சொல்றாங்க, உன்னுடைய கணவர் அழைத்தால் நீ சமையல் இருந்தாலும் போயிடு. எந்த பெண் தன் கணவர் அழைத்த பிறகும் அவருடைய அழைப்பை ஏற்க மறுத்து விடுகிறார்களோ அவளை இரவு முழுக்க மலக்குகள் சபிக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த பக்கம் மனைவிக்கு சொல்ற அதே அறிவுரை ரசூலுல்லாஹ் சொல்றது இங்கே வேற மாதிரி சொல்றாங்க. என்ன, நீங்க உங்க மனைவிட போகாதீங்க, ஏன்னா நீங்க அடிச்சிருக்கீங்க,
உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடம் சிறந்தவரேங்கிறாங்க. அப்போ இந்த வாழ்க்கையில ரெண்டு பங்குமே இருக்குது, ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய பங்குகள் இருக்குது. அதை புரிஞ்சு கொண்டு வாழும்போது தான் அந்த நிம்மதி சந்தோஷத்துக்கான எல்லா வழிகளும் திறக்கப்படும். அப்போ இன்னைக்கு என்னென்ன வருத்தங்கள் என்னென்ன காரணங்களை வந்து நம்ம மனிதர்கள் நம்ம கணவன் மனைவிமார்கள் ஒவ்வொரு காரணங்கள் சொல்றாங்களோ அதுல எல்லாத்துலேயும் 100 இல்லை 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனா அடிப்படை சரியான மட்டும்தான் எல்லாமே சரியாகும். அப்போ ஒருத்தர் தன்னுடைய மனைவியை நேசிக்கிறதுங்கிறது முதல்ல அல்லாஹ்வுக்கா நேசிக்கணும், கணவரை நேசிக்கிறது அல்லாஹ்வுக்கா நேசிக்கணும். அதில் இருந்து பார்க்கும்போது தான் தான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுக்காகத்தான் நான் ஹலாலான முறையில் இந்த திருமணத்தை செய்திருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் சில கடமைகளை கொடுத்துருக்கிறான், அதே மாதிரி என்னுடைய மனைவிக்கு சில உரிமைகளை கொடுத்துருக்கிறான், அதே மாதிரி என் மனைவிக்கு சில கடமைகளை கொடுத்துருக்கான், எனக்கு சில உரிமைகளை கொடுத்துருக்கிறான். இதையெல்லாம் நான் உணர்ந்து என் மனைவியோடு நான் வாழ்கிறேன் அல்லது என்னுடைய கணவரோடு நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறத ஒரு கணவன் மனைவி புரிஞ்சிக்காம இருந்தா அப்போ அவங்களுக்கிடையே அவங்க எதையுமே அவங்க விரும்புறதை மட்டும்தான் அடையணும்னு நினைப்பாங்க. அது மிகப்பெரிய சுயநலம். அந்த சுயநலம் என்ன ஆகும் தெரியுமா? அது ஒருத்தர் அது கணவர் மனைவி விஷயத்தில் கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே தங்களுடைய சுயநலனில் அவங்க சமரசம் செய்யாமல் இருப்பாங்க. மற்றவங்க நினச்சிக்குவாங்க இவர் நம்மை மதிக்கலை, நம்ம மேலே நேசமே இல்லை அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அப்போ அது பெரிய வருத்தங்களையும் பல நேரங்களில் அவங்க சேர்ந்து இருக்கிறவங்க பிரியருக்கும் காரணமாக மாறுது. இதில் மிக முக்கியமான பங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொல்கிற அறிவுரைகள் எவ்வளோ இருக்குதோ அதை விட கூடுதலாக பல நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறது. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரத்தில் எந்த அளவுக்கு நான் ஹஜ்ஜத்துல் விதாவிலையும் சொன்னாங்க. அதில் குறிப்பாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்தௌசு பின் நிசா, பெண்களின் விஷயத்தில் நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், அறிவுரை சொல்லுகிறேன், நீங்கள் அவரிடம் நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள், அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். பெண்களின் விஷயத்தில் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லும்போது சொல்றாங்க, ஃபஇன்னல் மர்அத ஹுலிகத் மின் பிதா, என்றால் ஒரு பெண் எப்படி படைக்கப்பட்டாள் என்றால் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள். இப்ப பாருங்க, ஆதம் ஹவ்வா. உண்மையில இருக்கிற பெண்கள் இப்ப நம்ம காலத்துல வாழ்ற பெண்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்த கல்வி யாரோ விலா எலும்புல படைக்கப்படுறாங்களா? இல்ல. அல்லது நம்முடைய மனைவி விலா எலும்புல தான் படைக்கப்பட்டவள்? இல்ல. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்டது ரசூலுல்லாஹ் இங்க சொல்றாங்க. ஆனா அறிவுரையை பொதுவா எல்லா ஆண்களுக்கும் சொல்றாங்க. அறிவுரை சொல்லும் போது உங்கள் பெண்கள் விஷயத்தில், அது இங்க மனைவிகள் விஷயத்துல ரசூலுல்லாஹ் குறிப்பா சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு மனைவியும் விலா எலும்புல படைக்கப்படல. ஆனா முதல் மனைவி இருக்கிறாள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்க விலா எலும்பு படைக்கப்பட்டவங்க. அந்த விலா எலும்பு கணவருடையது, ஆதமுடையது. ஆதமுடைய இடது பக்க விலா எலும்பு ஒரு எலும்பை எடுத்துதான் அல்லாஹு தஆலா ஹவ்வாவை படைத்தான். இப்ப இந்த படைப்பின் தன்மை அதனுடைய இயல்பு என்னன்னு கேட்டா அந்த இயல்பை வைத்து தான் நீங்க உங்க மனைவிகளை புரிஞ்சுக்கணுங்கிறாங்க. ஆதம் படைக்கப்பட்டது மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார். ஹவ்வா படைக்கப்பட்டது ஆதமுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்படுகிறார். அப்போ ஒரு மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவராக அவருடைய மனைவி இருக்கிறார். அப்போ உண்மையில இந்த காலத்தில் இருக்கிற எந்த பெண்ணும் ஹவ்வாவை தவிர இந்த பூமியில அல்லாஹ் படைச்ச எந்த பெண்ணுமே அப்படி படைக்கப்பட்டவங்க இல்லை. ஆனா அந்த தன்மை இருக்கும், அவங்க படைக்கப்பட்டது அப்படி. இதை சொல்லிட்டார் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க பாரு, ஃபஇன்ன அஅவஜ ஷைஇன் ஃபி ضرعி அலா, விலா எலும்பில் அதனுடைய மேல் பகுதி கோணலாக இருக்கும், வளைந்திருக்கும். இந்த நம்முடைய உடம்புல விலா எலும்பு இருக்குது. இது எங்க இங்க முன்னாடி இருக்கிறதா இல்லை, அது பின்னாடி இருந்து ஆரம்பிக்குது. நம்முடைய முதுகு தண்டிலிருந்து அது ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கிற விலா எலும்பு முழுக்க நம்மை மூடுது, நம்முடைய இதயத்தை மூடுது, நம்முடைய உள்ள இருக்கிற எல்லா ஈரல் கல்லீரல் இருதயம் எல்லாத்தையும் மூடி இருக்கு. இந்த மூடி இருந்து ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கிற இந்த விலா எலும்புகள்ல ஒரு விலா எலும்ப அல்லாஹ் எடுத்து படைச்சான். சரி, இது மூடி இருக்குதே, அது அதனுடைய வளைவு அதை ஒரு விலா எலும்பு எடுத்து அது இப்படி வளைஞ்சிருக்கும். வளைஞ்சா அதனுடைய மேல் பகுதி இருக்கு, மேல் பகுதி முழுக்க கோணலா இருக்குது. ரசூலுல்லாஹ் இதை சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபஇன் ذهبت تقيم كسرته, நீங்க அந்த வளைந்து இருக்கிறத நிமிர்த்த நினைத்தீர்கள் என்றால் அதை உடைத்து விடுவீர்கள். உண்மையிலே ஹவ்வா தான் அப்படி படைக்கப்பட்டவங்க. ஆனால் எல்லா பெண்களுடைய விஷயத்தில் சொல்ல இங்கே உபதேசம் செய்கிறாங்க நமக்கு ஆண்களுக்கு. அப்போ வளைந்திருக்கிறவளாகத்தான் உங்களுடைய மனைவி இருப்பாள். நிமிர்த்துறவன் பலசாலியா இருப்பான்ல, நீங்க பலசாலியா இருப்பீங்க.
நிமிர்த்தக்கூடிய பலசாலியா இருப்பாரு. அவர் கையில தான் அந்த விழா எலும்பு மாட்டிக்கிட்டு இருக்கு. உண்மையில மாட்டிக்கிட்டு இருக்கிறது நம்மிடம் இல்ல, யாரு? பெண்கள். ரசூல் அதனால தான் உபதேசம் செய்யும் போது நமக்கு உபதேசம் பண்றாங்க. இஸ்தௌசு பின்னிசா, மனைவிகள் விஷயத்தில், பெண்கள் விஷயத்தில் நான் சொல்ற அறிவுரையை கேட்டுக்கொள்ளுங்கள், கவனியுங்கள், நல்ல விதத்தில் அவர்கள் நடத்துங்கள் இப்படின்னு சொல்லும் போது, ஏன்னு கேட்டா இப்போ அதிகாரத்தோடு இருக்கிறவர், எலும்ப கையில வச்சிட்டு இருக்கிறவர் இவர் தான். இவருக்கு பிடிக்காத விஷயத்துல எல்லாம் இவர் தான் எல்லாத்திலையும் சரி செய்யணும்னு நினைச்சான்னா ஒட்டுமொத்தமாகவே பொண்டாட்டியே பிடிக்காது. ஏன்னா ஒரு கோணல் நிலை இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை நீங்க என்னுடைய அதிகாரத்தில் இருக்குது, நான் எல்லாத்தையும் மாத்திடலான்னு பார்க்குறேன் அப்படின்னா முடியாது. எலும்பு அது வளைஞ்சிருக்குது, படைக்கப்பட்டதே அப்படித்தான். நீங்க வளைக்கல, அல்லாஹ் படைச்சுதான் வளைச்சிருக்கிறான். அப்ப அந்த படைப்பின் அம்சம் அதுதான். அப்போ அல்லாஹ் தஆலா எந்த இயல்புல அவங்கள படைச்சிருக்கானோ அந்த இயல்போடு சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்களோட வாழணும். அந்த அறிவோடு நீங்க நடந்துங்க நம்ம ரசூலை பார்த்து சொல்றாங்க. அப்ப இந்த உணர்வு நமக்கு வந்துச்சுன்னா, என் மனைவியிடம் நான் பல விஷயங்கள்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் அவங்கள நிமிர்த்தணும், அவங்கள எல்லாத்துலேயும் நான் நிமிர்த்தணும்னு நினைச்சேன்னா அது நான் தப்பு செய்யறேன்னு நாம விளங்கிடுவோம். அப்ப இதை ரசூலா சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க? ஃபஇன் தரக்தஹு லம் யஸல் அஅவஜ், நீங்க அதை அப்படியே விட்டு விட்டீங்கன்னா அது கோணலாகத்தான் இருக்கும், விட்டுடுங்க. அந்த கோணல் எந்த இடத்துல இருக்க வேண்டியது இருக்குதோ அது படைப்புல உள்ளது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி கேட்கும், அப்படின்னா இந்த கோணல் நிலை இருக்குதே, அந்த கோணல் நிலையோடு நம்ம வாழ முடியுமா? அல்லாஹ் தஆலா இப்படி நிலையில தான் ஆயிஷாவையும் படைச்சிருந்தான், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவையும் படைச்சிருந்தான், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியர் அத்தனை பேரும் படைச்சிருந்தான், ஆசியாவையும் அப்படி தான் படைச்சிருந்தான், மரியம் அலைஹிஸ்ஸலாமை அப்படி தான் படைச்சிருக்கிறான். அப்ப ஹவ்வாவில் இருந்து இருக்கிற எல்லாருக்கும் அந்த கோணநிலை இருக்கும். அப்படிங்கும் போது அப்ப நபிமார்களே தங்களுடைய மனைவியோடு நல்லபடி வாழ்ந்து ரசூல்லா வாழ முடியுதுன்னா அப்ப உங்களால ஏன் வாழ முடியாது? அப்ப பிரச்சனை கோணல்ல இல்லை, நம்முடைய வாழ்க்கை முறையில் இருக்குது. அவங்களோட உள்ள நம்முடைய முஅமலாத், அவங்களோட உள்ள பேச்சு உறவுகள் இந்த விஷயத்துல இருக்குது அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் இங்க உணர்த்துறாங்க நமக்கு. இதை சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க, திரும்ப சொல்றாங்க, ஃபஸ்தௌசு பின்னிசா, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பெண்களிடம் நீங்கள் நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள். நீங்க கோணலை பார்த்து நீங்க அதை நிமிர்த்து நினைச்சு அது நல்ல விதம் இல்லைங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பல நேரத்துல மனைவிகளை பத்தி குறையா சொல்லிட்டு இருப்போம். உண்மையில குறை இருக்கும், அது சொல்றதுனால ஒன்று நடக்க போறதில்லை. ஆனால் அதுக்காக எல்லா விஷயத்திலும் அவங்களுடைய குறைகள்னா எதுவாக இருந்தாலும் அது கண்டுகொள்ளப்படாதது என்ற அர்த்தம் இல்லை. எது அவங்களுடைய இயல்பில் இருக்கக்கூடிய ஒரு குறையாக இருக்குதோ அதை நாம் மாற்ற முடியாது. ஏதேனும் ஒரு சில விஷயத்தில், இதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முஃமினான ஆணுக்கு சொன்ன அறிவுரை இப்போ கவனிச்சுன்னா நமக்கு தெரியும், ஓ இது ரசூலுல்லாஹ் இதுக்கு தான் சொன்னாங்களா அப்படின்னு நம்ம விளங்குவோம். பாருங்க, லா யஃப்ரக் முஃமினுன் முஃமினா, எந்த ஒரு முஃமினும் தன்னுடைய முஃமினான பெண்ணை மனைவியை வெறுத்து விட வேண்டாம். இன் கரிக மின்ஹா ஹுலுகன், அவளிடமிருந்து ஏதேனும் ஒரு குணம், ஏதோ ஒரு குணத்தை நீங்க வெறுக்கக்கூடிய நிலை இருக்கலாம். அப்படி வெறுத்தாலும் மின்ஹா ஆஹர், இன்னொரு விஷயத்துல அவரை அந்த பெண்ணை நீ ஏற்றுக்கொள்ளலாம், அதுல விரும்பக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். அப்போ ஒரு விஷயத்துல வெறுக்கக்கூடியது இருக்கலாம், அது கோணலாக இருக்கின்ற நிலையில அதை அப்படியே விட்டு விடுறது, அது ஒரேடியா நம்ம மாற்ற முடியாது அப்படிங்கிறத நாம உணரணும். அப்ப அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட இருக்கிற விரும்பக்கூடிய பல விஷயங்கள் இருக்குமா இல்லையா, அந்த விஷயங்களை கொண்டு அவர் திருப்தி அடையட்டும். ரதிய மின்ஹா ஆஹர், அவர் மற்ற தன்னுடைய மனைவியுடைய மற்ற பல நல்ல பண்புகள் இருக்கும், அதை கொண்டு அவர் திருப்தி அடையட்டும், சந்தோஷப்படட்டும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? கணவன் மனைவி இடையே வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் என்ன என்பதை பற்றி ஒரு ஹதீஸை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கால், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன இப்லீஸ யதஉ அர்ஷஹு அலல் மா, இப்லீஸ் இருக்கிறானே ஷைத்தான், அவன் தன்னுடைய ஆசனத்தை தான் உட்காரக்கூடிய கட்டில், பிரம்மாண்டமான ராஜாக்கள் உட்காரக்கூடிய ஒரு பெரிய கட்டில், அதான் அர்ஷ், அவனுடைய அர்ஷ அவன் தண்ணீர் மேல போட்டு விடுகிறான், போட்டுட்டு உட்கார்ந்துடுறான். சும்ம யப்அஸு சராயா, அதற்கு போய் அவனுடைய கூட்டத்தை, அவனுடைய பட்டாளங்களுடைய படையை அவன் அனுப்பி வைக்கிறான். யாரிடம்? நம்மிடம்தான்.
கெடுக்கிறதுக்கு, மக்களை நாசம் பண்ணுறதுக்கு அப்படி அந்த அரசின் மேலே உட்கார்ந்துக்கிட்டு அவன் என்ன செய்கிறான்னு கேட்ட தன்னுடைய படைகளை அனுப்புகிறான். இந்த படைகள் யாருன்னு கேட்டால் ஜின்கள், ஜின் இன ஷைத்தான்கள். ஜின்கள்ல அல்லாஹ் தஆலா 2 சாராரை படைச்சிருக்கிறான். அவர்களிலும் முஸ்லிம்கள் உண்டு, காஃபிர்கள் உண்டு. அதாவது இப்லீஸை ஈமான் கொண்டு இப்லீஸுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க ஜின்கள்ல. அவங்கள தான் காஃபிர்கள்னு சொல்லுவோம், அவங்கள தான் ஷைத்தான்கள்னு சொல்லுவோம். ஜின் இனத்தில் யாரெல்லாம் இப்லீஸுடைய சொல்படி அவனுடைய கட்டளைப்படி அவனுக்கு வேலை செய்கிறாங்களோ அவங்கள தான் ஷைத்தான்கள் சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி யார் எப்போது அல்லாஹ் ஒன்று சொல்லிட்டு அதை எப்போ செய்துட்டு இருக்காங்க அவங்கள மலக்குகள் சொல்கிறோம். ஏன்னா மலக்குகள் அல்லாஹ் தஆலா ஒளியால் நூறால் படைச்சிருக்கிறான், ஜின்கள் அல்லாஹ் நெருப்பால் படைச்சிருக்கிறான். இந்த ஜின் இனத்துடைய தலைவன் தான் இப்லீஸ். அவன் தான் இந்த காரியத்தை செய்கிறான். அர்ஷின் மீது உட்கார்ந்துக்கிட்டு கடலின் மீது ஒரு சிம்மாசனத்தை போட்டுட்டு தன்னுடைய கூட்டத்தை அனுப்புகிறான். ஃபஅத்னாஹும் மின்ஹு, அந்த கூட்டத்தில் அவங்க எதுக்காக போகிறாங்க? மக்களையெல்லாம் கெடுக்கணுங்கிறதுக்காக போகிறாங்க. அந்த கூட்டத்தில் யார்? மின்ஹு மன்சிலத்தன், அவனிடம் ரொம்ப உயர்ந்தவங்க, அந்தஸ்தால சிறந்தவங்க என்றான். அதமுஹும் ஃபித்னா, யார் ஃபித்னா செய்கிறதுல ரொம்ப பெரிய ஃபித்னா பண்ணுறாங்களோ அவங்க தான் அவனிடம் இப்லீஸினா ஷைத்தான்களே ரொம்ப நெருக்கமானவர்கள், அந்தஸ்தால உயர்ந்தவர்கள். அப்போ 1 2 இல்லை, நிறைய ஃபித்னாக்களை இந்த உலகத்தில் நடத்தணும், ஏற்படுத்தணும். அப்படின்னா இப்லீஸுடைய கட்டளைப்படி அவனுடைய கூட்டம் கிளம்பி எல்லா திசைகள் பூமியில் எங்கே இடம் கிடைக்குதோ, எங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் ஜின்கள் இருக்கிறாங்களோ, ஏன்னா ஜின்களில் நல்லோர்கள் இருப்பாங்களா இல்லை முஸ்லீமாக இருக்கிறவங்க, அவங்கள கெடுக்கிறதுனாலும் சரி, மனிதர்கள் இருக்கிற அத்தனை பேரையும், அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி நான் முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரை கெடுக்கிறதுக்கு இந்த இப்லீஸுடைய கூட்டம் கிளம்பி போகும். அப்போ அவங்க எதுக்காக அனுப்பப்படுறாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க? ஃபித்னா. எதுக்காக? குழப்பங்களையும் சோதனைகளையும் தீமைகளையும் உருவாக்குறதுக்காக. அதுல யார் அவங்களிடம், அவன் இப்லீஸிடம் ரொம்ப சிறந்தவங்கன்னு கேட்டால் யார் பெரிய ஃபித்னாவை பண்றாங்களோ அவங்க தான். இப்போ கவனிங்க, யஜீஉ அஹதுஹும், இப்போ போனவங்க திரும்ப அவன்கிட்ட வந்து சொல்லுவாங்கல்ல என்னென்ன செய்தாங்க, என்னென்ன செய்தான், யார் யாரை எப்படி கெடுத்தான், யாரை பொய் பேச வச்சான், யாரை வந்து அசிங்கமான காரியங்களை செய்ய வச்சான், யாரை வந்து அநியாயங்களை செய்ய வச்சான், மோசடிகள் செய்ய வச்சான், யாரை ஒருத்தனை கொலை செய்ய வச்சான், யாரை ஒருத்தர் ஜினா செய்ய வச்சான், இப்படி எத்தனையோ விதமான ஃபித்னாக்கள்ல யஜீஉ அஹதுஹும் ஃபயகூல் ஃபஅல்து கதா வகதா, வருவான் போன ஷைத்தான் ஒருத்தன் வந்து இப்லீஸ்ட்ட சொல்லுவான், நான் இதை பண்ண வச்சேன், ஒருத்தனை இப்படி கெடுத்தேன், ஒருத்தனை இந்த மாதிரி அவனை வந்து பாவம் செய்ய வச்சேன், இந்த மாதிரி ஒரு ஃபித்னா அவனுடைய வாழ்க்கையில் வந்துச்சு, என்னால் இது வந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். ஃபயகுல் மா ஸனஅத ஷை, அவன் சொல்லுவான் இப்லீஸ் கேட்டுட்டு, போ நீ ஒன்றும் பண்ணலை, போ நீலாம் சரியில்லை, நீ என்ன பெருசாக பண்ணிட்ட. அவன் வந்து சொல்லுவான் ஷைத்தான், இவனுடைய கூட்டம் இது பண்ணோம், இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்லீஸ் என்ன சொல்லுவானா, நீ ஒன்றும் பண்ணலடா, போடா போ சரி ஓகே, அப்புறம் அடுத்த வல்வா, நீ என்ன செய்த, நீ யாரை என்ன பண்ண, நீ என்ன பண்ண, எப்படி கெடுத்த, எப்படி நாசமாக போனாங்க. ஒருத்தன் சொல்லுவான், நான் வந்து ஒரு பெண்ணை சினிமாவாக பார்க்க வச்சுட்டு இருந்தேன், சீரியலாக பார்க்க வச்சுட்டு இருந்தேன், இப்போ என்ன ஆச்சு தெரியுமா, அந்த பெண் எப்போவுமே யூடியூப்பில் ஷார்ட்ஸு ரீல்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்போது அவ்வளோதானே, சரி அடுத்து சரி அடுத்து அப்படின்னு சொல்லுவான். கால சும்ம யஜீஉ அஹதுஹும், திரும்ப இன்னொருத்தன் வந்து சொல்லுவான் ஷைத்தான்ல, அவன் அனுப்பி வச்சார். ஃபயகூல், அப்போ பாருங்க, மா தரக்து ஹத்தா ஃபர்ரகத் பைன வ பைனல் இம்ராத்தி, நான் ஒரு கணவன் மனைவியை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு அவங்களை பின்னாடியே போயிட்டு இருந்தேன். எந்த அளவுக்குங்கிட்ட அவங்கள விடவே இல்லை, நான் எப்போவே அந்த புருஷன் பஞ்சாது 2 பேரையும் விடவே இல்லை. அவங்களோடையே அவங்கள கெடுக்கிறதுக்கு என்னென்ன திட்டம் பண்ணணுமோ, என்னென்ன சதி பண்ணணுமோ எல்லாம் நான் பண்ணேன். கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா, இப்லீஸ்ட்ட சொல்லுவான் அவன் ஷைத்தான், குட்டி ஷைத்தான், இவன் தானே அவனுடைய படையில் ஒருத்தன். இவன் சொல்லுவான், கடைசியில் எந்த அளவுக்கு நான் விட்டே வைக்கல, அவங்க 2 பேரை பிரிச்சுட்டேன். இப்போ அவங்க 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க, புருஷன் பஞ்சாது 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க, அவங்களுக்குள்ள விவாகரத்து நடந்துருச்சு, பிரிஞ்சிட்டாங்க, அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவானா. அப்போ என்னாகும், சுப்ஹானல்லாஹ் பாருங்க, கால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபயுத்னீஹி மின்ஹு, அப்படியே கேட்டுட்டு இப்லீஸ்க்கு அவ்வளோ சந்தோஷமாயிருமா.
இதுக்கு முன்னாடி எத்தனையோ சைத்தான்கள் வந்து என்னென்னமோ அவங்க செய்த பாவங்கள், அவங்க எத்தனை பேர் என்னென்ன பாவத்தில் விழ வச்சாங்களோ அத்தனை பாவங்களே அவங்க சொன்னப்பலாம், நீ என்னடா பண்ணி கிழிச்ச, போடா போடா, அப்புறம் நான் அடுத்த, அப்புறம் வேற யாரா நீ வந்து சொல்ல, இப்படி ஒவ்வொருத்தட்டா கேட்டுக்கிட்டு இருந்தவன் இப்படி கேட்டு கேட்டு அனுப்பிட்டு இருந்தான் பாருங்க. சரி சரி நீ போ 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 அடுத்து 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 அடுத்து. இப்போ ஒருத்தன் வந்து இந்த சொன்னான் பாருங்க, நான் அப்படியே துரத்திக்கிட்டே இருந்தேன் ஒரு புருஷன் மஞ்சாது, எப்படியாவது அவங்களுக்குள்ள குழப்பம், வாக்குவாதம், பிரச்சனை, ஒருத்தர் பற்றி தப்பாக நினைக்கிறது, ஒருத்தர் பற்றி கோல் முட்டுறது, புறம் பேசுறது, ஒருத்தர் கேவலமாக பேசுறது, இப்படி என்னென்னமோ பேச வச்சேன். இப்படியே நடந்துச்சு. கடைசியில் ஒன்று நடந்துச்சு. இப்போ என்னன்னா பிரிஞ்சுட்டாங்க, கதை முடிஞ்சிச்சு, ஹாப்பி அப்படின்னு சொல்லுவான் அவன். இது அவன் சொல்கிறப்ப பாருங்க, இவன் நீ ஹிமின்ஹூ, வா 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 என் பக்கத்தில் வந்து உட்காரு, நீ வா, நீ தான் சபாஷ், வா 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 பக்கத்தில் வா அப்படி ரொம்ப அவனை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு மெச்சிஃபா யக்கூல் சொல்லுவான். என்ன சொல்லுவானா, நீ தான்டா சூப்பர், ரொம்ப அருமையான காரியம் பண்ணிட்டு வந்திருக்கடா. மற்றவன் கொலையை பண்ணியிருக்கிறான், ஒரு கொலை 10 கொலை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் விட்டு. பார்த்தவன் ஜினா செய்ய வச்சிருப்பான் இன்னொருத்தவன், அதெல்லாம் விட பெருசு என்ன தெரியுமா, கணவன் மனைவி அவங்களுக்குள்ள கோபம், வாக்குவாதம் ஏதோ வந்து கடைசியில் பெரிய ஒரு ஃபித்னா வருது. அந்த ஃபித்னா தலாக்கில் கொண்டு போய் அவங்கள முடிச்சிருச்சு, அவங்க குடும்பம் உடஞ்சிருச்சு, பிரிஞ்சிருச்சு. இதுதான் அவனுக்கு, இப்லீஸுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குமா. அவனை பாராட்டுறான் எந்த அளவுக்குண்டா, அவனுக்கு அந்த அந்தஸ்த மன்சிலத், அவனுக்கு அந்த ஷைத்தானுக்கு அந்த முக்கியமான அந்த வேலையை செய்த ஷைத்தானை கூப்பிட்டு பக்கத்தில் நெருக்கமாக உட்கார வச்சுட்டு சொல்கிறான், ஷபாஷ், நீ தான் சரியான காரியம் பண்ணியிருக்க. அப்போ என்னன்னா, இப்போ இதுல இருந்து நம்ம நிறைய படிப்பனைகள் தெரியும். நம்பர் 1, இப்லீஸ் நிறைய ஃபித்னாக்களை இந்த பூமியில் உருவாக்குறான். ஃபித்னானா இங்க என்ன தெரியுமா, பாவங்கள். நிறைய பாவங்களை உருவாக்க விரும்புறான், மக்களை பாவங்களை விழ வைக்க விரும்புறான், பலவிதமான பாவங்களை. அதைத்தான் அல்லாஹு தஆலா ஃபித்னான்னு இங்க சொல்றான், ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, ஃபித்னான்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு ஃபித்னாவா இன்னைக்கு நிறைய ஃபித்னாக்கள் இருக்கும். ஒருத்தருடைய குடும்ப வாழ்க்கையில் பல ஃபித்னாக்கள் வரும். அந்த ஃபித்னாக்கள் எல்லாம் இப்லீஸால வர்றது, ஷைத்தானால வர்றது. என்னென்ன காரணங்களால கணவன் மனைவி பல நேரத்தில் வாக்குவாதங்கள் அது இது நடக்கிறாங்க, அங்கெல்லாம் பாவங்கள் செய்கிறாங்கன்னு அர்த்தம். ஏதோ யாரோ ஒருத்தர் பாவத்தை ஆரம்பிச்சு வைக்கிறார், அந்த பாவம், அந்த ஃபித்னா இன்னொரு ஃபித்னா உருவாக்கும். மனைவி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா, உண்மையில அவ செய்தது, அந்த பெண் செய்தது, அந்த வார்த்தை ஒரு பாவமா இருக்கும், அந்த வார்த்தை ஒரு ஃபித்னாவா இருக்கும். அது சின்னதாக கூட இருந்திருக்கலாம், ஆனால் அடுத்து ஒரு பெரிய ஃபித்னா வரும். அதனால கணவன் ஒரு ஃபித்னாவை செய்திருப்பான். இப்போ கணவனுக்கு மனைவிக்கு நிறைய ஃபித்னாக்கள் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதில் ரொம்ப உச்சகட்டமாக பெரிய ஃபித்னா அவங்களுடைய லைஃப்பில் எது அப்படின்னு கேட்டால், இப்லீஸுக்கு ரொம்ப சந்தோஷம் வர்றது என்னன்னு கேட்டால், பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கணவன் மனைவி பிரிவினை இருக்குதே, அது ஒரு ஃபித்னா. அந்த ஃபித்னா தான் இருக்கிற ஃபித்னாக்கள்லேயே இப்லீஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபித்னா. கணவன் மனைவி பிரியருக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் இருக்குதா இல்லையா, இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு எத்தனை பிரச்சனைகளை மனைவியோ இல்லை கணவனோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, அது எல்லாமே ஃபித்னா. இப்போ ஃபித்னா நம்முடைய லைஃப்பில் வந்தால் என்ன செய்யும்? எந்த ஃபித்னாவாக இருந்தாலும் அந்த ஃபித்னா முதல்ல நம்முடைய வாழ்க்கையிலிருந்து போகணும் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முதல்ல கீழ்ப்படியணும். ஏன்னா ஃபித்னாங்கிறது பாவம், யாரோ ஒருத்தர் பாவம் செய்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் இருக்குது, ஸஹீஹான ஹதீஸ். 2 பேர் அவர்களுக்கு இடையில் ஒரு பிரிவினை நடந்தால் அவர்கள் யாரேனும் ஒருவர் பாவம் செய்திருப்பார். அப்போ பிரிவினைக்கு காரணங்கள் பெரும்பாலும் பாவங்கள் தான். அப்போ ஃபித்னாக்களை ஒழிக்கணும்னா முதல்ல அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியணும், நபிக்கு கீழ்ப்படியணும். அத்தீஉல்லாஹு வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ்வுக்கு நபிக்கு கீழ்ப்படியாம, ரசூலுக்கு கீழ்ப்படியாம ஒருத்தர் தன்னுடைய நியாயங்கள், தன்னுடைய தர்க்கம், தன்னுடைய வாதம் இதையெல்லாம் வச்சுட்டு புருஷன் முஞ்சாதி வாதம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க, ஒரு காலம் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி வாதங்கள் நடந்து நாங்கள் அப்புறம் தான் ஒரு தெளிவுக்கு வந்தோம். அந்த நல்ல சண்டை போட்டோங்க, எங்கேயோ ஒன்று நடக்கணுமா, இந்த மாதிரி 2 பேரும் சரியான சண்டை போட்டோம், அப்போதான் சந்தோஷமா ஆனோம் அப்படின்னு இருக்குதா? எப்படி அது ஏதோ அந்த மாதிரி ஒன்று இருக்குதா லைஃப்பில்? அப்போ என்ன, அது சண்டை போட போட இன்னும் பிரச்சனை அதிகமாச்சு. கடைசியில் என்ன முடிஞ்சிச்சு? கடைசியில் சண்டை பெருசாகிட்டே போச்சு. கடைசியில் இதெல்லாம் நடந்துருச்சு, நாங்கள் நினச்சே பார்க்கல, இப்படிலாம் எங்களோட லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? நாங்கள் எவ்வளோ முகபத்தாக இருந்தோம் தெரியுமா, எவ்வளோ நாங்கள் இப்போ இருந்தோம், நான் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் நடந்துருச்சு, ஆச்சரியமாக இருக்குது. கதருல்லாஹி மா ஷா ஃபஅல்.
அல்லாஹ் என்ன கதிரில் வச்சிருந்தோ அது நடந்துருச்சு. ஆனால் நாம் அதுலேருந்து என்ன படிப்பனை தெரிஞ்சுக்கணும், அங்கே என்ன பாவங்கள் நடந்ததுன்னு பார்க்கணும். இங்கே கவனிச்சு பாருங்க, இப்லீஸுடைய இந்த இலக்கு, இது அவன் ஆரம்பிச்சது எங்கன்னு கேட்டால், முதல்ல நம்முடைய முதல் தாய் முதல் தந்தை அவங்க சொர்க்கத்திலிருந்து அவங்கள வெளியே தள்ளணுங்கிறது ஆரம்பிச்சிச்சு. சொர்க்கத்தில் இருந்து அவங்க வெளியே தள்ளப்பட்டதுக்கு காரணம், கீழே இங்கே பூமிக்கு அனுப்பப்பட்டதுக்கு காரணம் ஒரு ஃபித்னா தான். அந்த ஃபித்னா என்ன? இப்லீஸ் போட்ட வஸ்வாச கொண்டு வந்த ஃபித்னா. இப்லீஸ் சொர்க்கத்துக்குள்ள உள்ள போய் ஆதம்கிட்டையும் ஹவ்வாட்டையும் பேசி, நீங்கள் இந்த கனியை சாப்பிடுங்க, இந்த ஃப்ரூட்டை சாப்பிடுங்க அப்படிலாம் பேசலை. ஏன்னா இப்லீஸ் அதுக்கு முன்னாடியே துரத்தப்பட்டு விட்டவன். அவன் சொர்க்கத்திலேருந்து துரத்தப்பட்டுட்டான். ஏன்கிட்ட அவன் முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு சஜ்ஜா செய்ய மறுத்த போதே அல்லாஹ் சொல்லிட்டான், ஃபஹ்ருஜ், நீ வெளியேறிடு, எக்ஸிட், கெட் அவுட் அப்படின்ட்டான். அப்போ அது வரைக்கும் அவன் ரொம்ப நல்ல அந்தஸ்தில் இருந்தவன் தான், மலக்குகள் கூட்டத்தோடு இருந்தவன் தான். அதனால் அல்லாஹு தஆலா மலக்குகள் கூட்டத்தை நோக்கி சஜிதா செய்யுங்கள்ங்கிற கட்டளையை சொல்லும் போது அந்த கட்டளைக்கு அவனும் கட்டுப்பட வேண்டியவனா இருந்தான். ஏன்னு கேட்டா, மலக்குகள் கூட்டம் மொத்தத்துக்கும் அந்த கூட்டத்தில் ஜின்னியனமா இருந்த ஒருத்தனா இருந்தும் மலக்குகள் கூட்டத்தோடு இருந்தவன் இந்த இப்லீஸ் மட்டும்தான். அப்ப கட்டளை அவனை நோக்கி இருந்துச்சு, எல்லாரும் சஜிதா செய்யறாங்க, அவன் மட்டும் மாட்டேன் நின்றான். அப்பவே அவன் துரத்தப்பட்டுட்டான். அப்போ துரத்தப்பட்ட விட்டவன் சொர்க்கத்துக்குள்ள அவனுக்கு அனுமதி இல்லை. ஆனா சொர்க்கத்துக்குள்ள அனுமதி இல்லாமலேயே அவன் ஆதமை அவன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு திட்டம் போட்டானா, அது எப்படி நடந்துச்சு? வஸ்வாச கொண்டு அவங்க சில விஷயங்களை அவங்களாம் நினைச்சாங்க. அது இப்லீஸ் போட்ட வஸ்வாஸ். என்ன நினைச்சாங்கன்னா, அந்த கனியை நாம சாப்பிட்டோம்னா மலக்காயிரலாம், பேராசையை ஊட்டினான். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிரச்சனை பேராசை. நான் சில நேரத்தில் இப்படி சொல்லுவேன், குறிப்பாக வெளிநாடுகள் ஒரு பேச்சுலர் இருக்கிறாருன்னா, ஒன்று அவருடைய பேராசையாக இருக்கலாம், அல்லது அவருடைய மனைவியின் பேராசையாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய தாய் தந்தையோடைய பேராசையாக இருக்கலாம். அந்த பேராசையின் காரணமாக தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுறாரு. அந்த நெருக்கடியை உருவாக்குறது பேராசை. அந்த நெருக்கடி உருவாக்குறது அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு இன்னும் திருப்தி அடைந்து அல்லாஹ்விடம் இன்னும் என் மனைவி பிள்ளைகளோடு இருந்தே நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்குவேன் அப்படிங்கிற அந்த இஸ்திகாமத், அல்லாஹ்வுடைய உதவி தனக்கு தாமதமானாலும் வரும்ங்கிற அந்த அந்த உறுதிப்பாடு, அதிலிருந்து தடுமாற வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவரை சுற்றி இருக்கிற சூழ்நிலை. அப்போ உறவினர்களோ மனைவியோ அல்லது தாய் தந்தையோ அல்லது நண்பர்களோ, என்னப்பா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற, இப்படிலாம் இருந்தால் ஊரில் உன்னை மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஊரில் எல்லாரும் முதல்ல வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் தானேப்பா கல்யாணமே, நீ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு இனிமேல் போக மாட்டேன்னு சவால் பேசுறியா? என்ன இருக்கும் உனக்கு? எப்படி தான் உன்னை துரத்திடுவாங்க பார். இவரும் சமாளித்து பார்ப்பார். இவருக்கு பேராசை இருந்திருக்காது. இந்த மாதிரி எவ்வளோ சகோதரர் இருக்கிறாங்க. நிறைய நம்ம பலர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை பற்றி. அப்போ அவங்களுக்கு பேராசை இல்லை, ஆனால் அவங்க ஒரு பெரிய நிர்பந்தத்தில் தள்ளப்படுறாங்க. ஏன்னா இப்லீஸ் அந்த மனைவிக்கோ இல்லை பிள்ளைகளுக்கோ அல்லது வாழ்க்கையில் அவரோடு இருக்கிறவங்களை வச்சு பேராசை பயன்படுத்தி அவரை வெளியேற்றுக்கிறான். தன்னுடைய சொந்த தான் வாழ வேண்டிய மக்களோடு இருந்து அவர் வெளியேற்றப்பட்டு அவர் யாருன்னே அறியப்படாத யாரோடு உள்ள மக்களோடு வாழ வேண்டிய கட்டாயம் தள்ளப்படுறார். இப்லீஸ் ஒரு வஸ்வாசை தான் போடுறான், பேராசை. என்னன்னு கேட்டா, இருக்கின்றதை விட மலக்குகளா இல்லை நல்ல எண்ணத்தை கொண்டு போடுறது. இப்ப பாருங்க, அந்த நல்ல எண்ணத்தை கொண்டு வருது. இப்போ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணீங்க, நாம நல்லா இருக்கணும், நல்லா சம்பாதிச்சா நல்லது செய்ய முடியும். எப்படி நல்ல எண்ணம் வந்துருச்சு? அதுல நாம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லா சம்பாதிச்சா தானே நல்லது செய்ய முடியும், பள்ளிவாசலுக்கு தர முடியும், ஜக்காத் கொடுக்க முடியும், எல்லாம் செய்யலாம், எல்லாத்தையும் செய்யலாம். பிள்ளைங்களை கவனிக்க முடியல, பொண்டாட்டியை கவனிக்க முடியல, பொண்டாட்டியும் பிள்ளைங்க என்ன செய்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏதோ இப்போ இருக்கிறது வீடியோ கால் மட்டும்தான் இருக்கிற ஒரே வழி. அப்போ நல்ல எண்ணம் எப்படி வந்துருச்சு? இதனால. அப்போ இதனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுல. அப்புறம் இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமா பேசுங்க ஜி. என்ன இந்த போன்ல இங்க இருந்துகிட்டே மனைவி எப்படி மேனேஜ் பண்றது, எப்படி சமாளிக்கிறது, அதை சொல்லுங்க ஜி. தனியா மெசேஜ், தனியா வாட்ஸ்அப். கேள்வி மிக முக்கியமான கேள்வி.
நாம எல்லாம் ஆழமா குழிய தோண்டிடுவோம். அப்புறம் நான் குதிப்பேன், எனக்கு அடியே படக்கூடாது. ஏத்தா நீங்க வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கும் போதே மனைவி மேனேஜ் பண்றது அங்கே கஷ்டமா இருக்கும் போது, நீ இவ்வளோ தூரம் இருந்துக்கிட்டு என் மனைவி நான் இங்கே ஃபோனில் நான் மேனேஜ் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா எவ்வளோ பெரிய ட்ரிக்லாம் கேட்குறீங்க நீங்க. அது எவ்வளோ பெரிய சமாளிக்கிற விஷயம் அது. அப்போ பிரச்சனைகள் இருக்கிற அடிப்படை பிரச்சனை நம்ம சரி பண்ணலை, அந்த பிரச்சனைகளை வச்சுக்கிட்டே தான் எல்லாம். அப்படின்னா நம்ம எவ்வளவு நமக்கு இருக்கிற இப்போ இருக்கிற பேராசை பார்த்தீங்களா, இப்போவும் பேராசை தான். எல்லாம் இருக்கணும், இதுலயே நடந்துடணும், அதுலயே நடந்துடணும். அப்போ இப்லீஸ் நம்முடைய உள்ளங்கள்ல வஸ்வாச போடுறான், சந்தேகங்களை போடுறான், பேராசை அதை போட்டான். அதே மாதிரி அடுத்து பயத்தை போட்டான். என்ன பயம் தெரியுமா? ஆதமுக்கு ஹவ்வாவுக்கு ஒரு பயத்தை போட்டான். நீங்க இந்த கனியை சாப்பிடல அப்படின்னா நீங்க மௌத்தா போயிருவீங்க அப்படின்னு சொன்னான். அதுவும் நேரடியாக சொல்லல, அவன் வஸ்வாசம் போட்டான். அப்போ அவங்களுக்குள்ள நாம இதை சாப்பிடாட்டி நாம இங்க நிரந்தரமா இருக்க முடியாது, சொர்க்கத்தில் நிரந்தரமா இருக்க முடியாது. இப்ப சொர்க்கத்தில் நிரந்தரமா இருக்கணும்னா சாப்பிட்றலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ரெண்டு பேரும் அவங்களா பேசிக்கிட்டு கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. வஸ்வாச போட்டதெல்லாம் ஷைத்தான், கடைசியில் அவங்க ஒரு வந்துட்டாங்க, அந்த கனியை சாப்பிட்டாங்க. இப்போ நிறைய பயம். நாம நம்ம நல்ல நிலையில் இருக்கிறோம்னா எப்படி, இதை விட்டு போனா என்ன ஆகும், வேணாம், பயம். இது வெறும் இந்த உதாரணம் தான், இடத்துக்காக இந்த உதாரணத்தை சொல்றேன். மற்ற எத்தனையோ விஷயங்கள்ல நமக்கு இருக்கிற பயத்தின் காரணமா அந்த பயத்தை ஷைத்தான், ஏன்னா இப்லீஸுடைய பல ஆயுதங்கள்ல முதல் ஆயுதம் பயத்தை போடுறது தான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஒரு சோதனையாக மாற்றி இருக்கிறான். அந்த சோதனைக்கு ஒவ்வொரு மனிதனும் அந்த தாக்குதலுக்கு உள்ளாகிறான். அப்போ ஒரு மனைவிக்கோ ஒரு கணவருக்கோ ஏதோ ஒரு இடத்துல பயத்தை வரும்போது அந்த பயம் பல நேரங்களில் பல மாதிரி வெளிப்படுது. மனைவிக்கு ஒரு பதற்றம், பயம், அதனால அவர் சில விஷயங்களை பேசிட்டா. கணவருக்கு சில விஷயங்கள பயம், அதனால மனைவியிடம் சில விஷயங்களை பேசிட்டார். சில விஷயங்கள் மனைவிக்கே அவர் பயம், அதனால எதையுமே பேசுறது இல்லை. சரியா? அப்போ அவர் பல இடங்கள்ல அவர் தவறுகளை செய்யறதுக்கு மனைவி மேல உள்ள பயமே அது. ஏன்னா இப்லீஸ் மனைவி வச்சு பயமுறுத்துறான், என்ன ஆகுமோ, குடும்பத்தில் என்ன அடுத்து என்ன கிளம்புமோ. அப்போ இது எல்லாமே இப்லீஸ்ங்கிற ஷைத்தான் தன்னுடைய படையை அனுப்பி நம்முடைய குடும்பங்களை நாசப்படுத்துறதுக்கு என்னென்ன திட்டம் போடணுமோ அதெல்லாம் செய்கிறான். அதில் அவன் முதல்ல செய்த வேலை தான் ஆதம் ஹவ்வா ரெண்டு பேரையும் இந்த பயத்தையும் பேராசையையும் நல்லெண்ணத்தையும் வச்சு அல்லாஹ் தடை செய்த ஒரு காரியத்தை அவன் செய்ய வச்சது. அதன் காரணமா அல்லாஹ் அவங்களுக்கு புரிந்திருந்த மிகப்பெரிய அருட்கொடையிலிருந்து அவங்க வெளியேற்றப்படுறாங்க, அது பறிக்கப்படுறாங்க, அவங்க சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்படுறாங்க. அப்போ முதல் சோதனை நம் தாய் தந்தைக்கு வந்தது, முதல் கணவன் மனைவிக்கு வந்தது. ஷைத்தான் இப்லீஸ் அவன் நேரடியா அவன் போட்ட வஸ்வாசின் மூலமா நடந்த பிரச்சனை தான், அந்த ஃபித்னா தான். அப்போ முதல்ல இந்த வஸ்வாஸ் ஊசலாட்டங்களை நாம தவிர்க்கணும். உடம்பு நம்முடைய மனசுக்குள்ள பல குழப்பங்களை உருவாக்குறான் பாருங்க, அந்த குழப்பங்கள் பாதுகாப்பு தேடணும். அப்படின்னா என்னங்க தீர்வு? முதல் அல்லாஹ்விட்ட தான் சரணாகும். அல்லாஹ் காப்பாத்தாட்டி யாரும் காப்பாற்ற முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது. மனைவியை கணவன் காப்பாற்ற முடியாது, கணவனை மனைவி காப்பாற்ற முடியாது, பிள்ளைங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அல்லாஹ்விட மட்டும் தான் திரும்பி ஆகணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனால தான் நமக்கு சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். அதான் அதுக்கு ஃபர்ஸ்ட் தீர்வு. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே, பொறுமையை கொண்டு, சப்ரை கொண்டு, சலா தொழுகையை கொண்டு அல்லாஹ்வோட உதவி தேடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் தன்னுடைய குடும்பத்தால் அவருக்கு வருகின்ற சோதனையிலே அவருக்கு பரிகாரமாக அவருடைய தொழுகை, அவருடைய நோன்பு, அவருடைய தர்மம் இருக்கிறது. பரிகாரமா ஒரு பிரச்சனையா உடனே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும். இது கணவன் மனைவி பிரச்சனை மட்டும் இல்லை, அல்லது குழந்தைகள் பிரச்சனை மட்டும் இல்லை, அல்ல மாமியார் மாமனார் நாத்தனார் கொழுந்தனார் என்னென்ன நாரா வரக்கூடிய எந்த நார் பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைக்கும் அல்லாஹ்வுக்கு முதல்ல கீழ்ப்படியணும். தான் என்ன செய்யணும், தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது. சோதனை சில சமயங்களில் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதால் கூட வரும். சபுர் செய்யணும், அல்லாஹ்வோட உதவி தேடணும், பொறுமை காக்கணும், தொழக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனநிலைப்படி தன்னுடைய குடும்பத்தார உருவாக்க ஆசைப்பட்டாங்க. எல்லா குடும்பமும் அப்படிதான் உருவாக வேண்டும்னு ஆசைப்பட்டாங்க.
அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ் வஸ்தபிர் அலைஹா. நபியே, உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள். என்ன? பிஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டு. அப்ப நம்முடைய குடும்பத்துக்குள்ள தொழுகை, உண்மையான தொழுகை எவ்வளவு தூரம் வந்திருக்கு? இந்த ஸ்பிரிச்சுவலா, ஆன்மீகமா நமக்குள்ள தர்பியா, நமக்குள்ள சீர்திருத்தம் வரலைன்னு வைங்க, அந்த சீர்திருத்தம் வர்ற வரைக்கும் அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை நாம எதிர்கொண்டுகிட்டே தான் இருப்போம். அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் மட்டும்தான் பிரச்சனைகள் தீரும். அப்போ அல்லாஹ் இதை சொல்லிட்டு வஸ்தபிர் அலைஹா, நபியை நீங்களும் அதன் மீது பொறுமையாக சகித்து நிலைத்திருங்கள் சொல்றான். அதுக்கு ரெண்டு கருத்து. ஒன்று, நீங்களும் தொழுகை ஏவுறது மட்டும் இல்லை, நீங்களும் உறுதியாக தவறாமல் தொழுங்க. ரெண்டாவது கருத்து என்ன தெரியுமா? நீங்கள் அவங்கள நிர்வகிக்கிற வேண்டிய பொறுப்பு வந்துருச்சுல, நீங்கள் கட்டளை இடுறீங்க அப்படி ரைட்ட. அப்போ நீங்கள் அவங்கள கண்காணிக்கிறதும் அவங்களை அதில் பழக்கப்படுத்துறதும் அவங்களுக்கு வழிகாட்டுறதும் உங்களுடைய கடமை. அதில் நீங்கள் நிலைச்சிருக்க வேண்டும். அப்போ இனி குடும்ப தலைவராக இருக்கிறவர் அல்ல ஒரு குடும்ப தலைவி, கணவனோ மனைவியோ யாரா இருக்கட்டும், அவங்களுக்கு இடையே உண்மையான நல்லிணக்கமும் அன்பும் பிரியமும் எப்போ வருங்கிட்ட அல்லாஹ்வுக்காக இருக்கும்போது தான் வரும். ஆகவே நான் முதல் உரையில் சொன்னேன், நம்மிடம் காதல் என்பது நம்முடைய மார்க்கத்தில் இல்லை. அது ஒரு முட்டாள்தனமான, மார்க்கம் நிராகரித்து விட்ட ஒன்று. இஷ்குன்னு ஒரு வார்த்தை கூட குர்ஆன் சொன்னால பார்க்க முடியாது. ஹுப் இருக்குது, முஹப்பத் இருக்குது. அது எப்படி எதுக்காக வரும்னா அல்லாஹ்வுக்காக வரும். அப்பதான், அதனால தான் நிக்கா செய்யும் போது ஒரு முஃமின் ஒரு முஃமினை திருமணம் செய்கிறார். அதனால தான் ஒரு ஆண் திருமணம் செய்ய போறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 காரணங்களுக்காக பெண் மனம் முடிக்கப்படுகிறாள் திருமணம் செய்ய. நாம தெரிஞ்ச ஹதீஸ். உடனே நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லிடுவோம் என்னென்ன காரணங்கள்: அழகு, பரம்பரை, செல்வம், மார்க்கம், தீன். லிதீனிஹா, அவருடைய மார்க்கத்துக்காக. அப்போ இந்த மார்க்கத்துக்காகங்கிறது அல்லாஹ்வுக்காக தானே வர முடியும் அந்த நேசம். அப்போ இந்த பிரச்சனை சரியானாதான், இதுல சரி செய்தாதான் ஒருத்தர் வந்து அல்லாஹ்வுக்காக திருமணம் செய்யறேன் நான் அந்த பெண், ஆக நான் மகர் கொடுத்து திருமணம் செய்தேன் அப்படின்னு சொல்லுவார். நான் அல்லாஹ்வுக்காக அவருடைய குணத்தை விரும்பி திருமணம் செய்தேன், மார்க் அறிவு இருக்கிறது விரும்பி செய்தேன். அப்போ ஒரு சாலிகான பெண் ஒருத்தருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இன்பமாகிறது எப்பன்னு கேட்டா மார்க்கத்துக்காக செய்யும் போதுதான். அத்துன்யா மதாஉன் வ கைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. ரசூல் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. இந்த உலகமே பெரிய இன்பமா. ஆமா பாருங்க, இந்த உலகத்தை அடையறதுக்கு எவ்வளவு நம்ம போட்டிகள் போட்டுக்கிறோம். என்னென்ன எப்படி இந்த உலகம் சுப்ஹானல்லாஹ் நம்ம எப்படிலாம் திசை திருப்பிக்கிட்டே இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ரசூல் சொல்ற ரொம்ப பசுமையானது, ரொம்ப ஈர்க்கக்கூடியது, ரொம்ப நம்மை கவரக்கூடியதா இருக்குது. இப்போ ஒருத்தர் விருந்துக்கு கூட்டு போறேன்னா அரேபியன் ஃபுட்டு சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாரு நேற்று. சரி, ஓகே அல்ஹம்துலில்லாஹ், அதையும் பார்த்தோம். அப்போ ஓகே அல்ஹம் போதும். ஆனால் இது ரொம்ப நம்ம உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், நம்முடைய வேறு சுகங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இந்த உலகம் நம்மை வந்து திரும்ப 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 இழுத்துக்கிட்டே இருக்குது. அது அடுத்த கட்டத்துக்கு அது விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த இன்பங்கள் பெருகிக்கிட்டே இருக்குது. ரசூல் என்ன சொல்றாங்க? அத்துன்யா மதாஉன், இது பெரிய இன்பங்கள் தான். வ கைரு மதாஇத் துன்யா, இந்த உலக இன்பங்களிலே மிகச் சிறந்தது, கைரானது என்ன தெரியுமா? அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான நல்ல குணமும் ஒழுக்கமும் மார்க்கமும் உள்ள. ஏன்னா வெறும் சாலிஹான நல்ல மார்க்கம் உள்ளங்கிற மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களும் உள்ளடங்கிய ஒரு மனைவியை பெறுவது. இந்த பக்கம் கணவருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னொருக்கு மனைவி விஷயத்துல வலிக்கு சொல்றாங்க. ஒருத்தர் தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுக்க போறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தர் உங்களிடம் பெண் கேட்டு வந்தால் அவருடைய மார்க்க விஷயத்திலும் குணநலன்கள், ஒழுக்கம், குணநலன், பண்புகள், இந்த விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இல்லை என்றால் நீங்க பொருந்தி கொண்டீங்க, நல்லவர் தான், மார்க்கம் உள்ளவர், அவருடைய ஒழுக்கம் நல்லா இருக்குது, எல்லாம் விசாரிச்ச வரைக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க அவருக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க உங்க பெண்ணை. அப்படி நீங்க பண்ணாவிட்டா இந்த பூமியில் நிறைய ஃபித்னா வரும், குழப்பங்கள் வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஃபசாத் வரும். 2 வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபித்னா ஃபசாத் ரெண்டுமே வருங்கிறாங்க. அப்போ கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் முதல்ல அவங்களுடைய லைஃப்ல மார்க்க வரணும். அது இல்லை அப்படின்னா இவங்க 2 பேரும் யாருக்கு என்ன உரிமைகள் கடமைகள் எப்படி அறிவாங்க, அது எப்படி மதிப்பாங்க? அல்லாஹ்வுடைய ஷரியத்தை அவங்க லைஃப்ல மதிக்கலைன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நிம்மதி வரும்? அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வோட உள்ள உறவு தான் உண்மையாக வலுவாக இருக்கணும். கணவனோடு உள்ள மனைவிக்கு, மனைவி உள்ள கணவனுடைய உறவு வந்து ரொம்ப வலுவாக இருக்கணும், பிரச்சனை இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுக்காக அன்பு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன லிமிட்டில் என்ன அளவுகளில் இருக்கணுமோ அந்த லிமிட்டில் அந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கும். இல்லைன்னா லிமிட்டை தாண்டி போகும்.
அப்போ என்ன ஆகும்? சில பெண்கள் சொல்றதுல, என் புருஷன் எனக்குத்தான் எல்லாமே எனக்கு தெரியணும், எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியும். ஒருத்தர் என் பொண்டாட்டிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் ஜி. சரி நான் வரேன், அஸ்ஸலாமு அலைக்கும். இவர்கிட்ட நாம ஏதோ ஒன்று சொன்னா பொண்டாட்டி ஒப்பிச்சுருவார். ஏன்னா எங்களுக்குள்ள எதுவுமே மறைவில்லை. அதெல்லாம் வீட்டில் வச்சுங்கத்தா, எதுவுமே மறைவில்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். நீங்க ஏன் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறீங்க? எல்லாத்தையும் இதை புருஷனாக மாட்டாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு பெண்ணுக்கு சொன்னாங்க, உங்கள் யாரும் இன்னொரு பெண்ணை உங்கள் கணவரிடம் வர்ணிக்க வேண்டாம். இப்படி வர்ணிச்சு நாசமா போன குடும்பங்கள் நிறைய இருக்குது. இதனால இன்னும் பல பிரச்சனைகள். அக்கா தங்கச்சியா இருப்பாங்க, எங்களுடைய மச்சான் தான், மச்சான் மச்சான். சுப்ஹானல்லாஹ். எதுவும் மஹரம் அல்ல, சட்டம் பொருட்படுத்தப்படாது. ஒன்னா என் தங்கச்சி தான் போறா, எதுக்கு? அவங்க கணவர் அவதான் கூட்டிட்டு போறாரு, என்ன பைக்ல. அப்போ எல்லா பல விஷயங்களும் மார்க்க ஷரியத்துடைய சட்டங்கள் எல்லாம் சிதைச்சிட்டு, நான் சிதையாம நாங்க நல்லா இருக்கணும். அல்லாஹ் ஃபித்னாவை சைத்தான் அப்படிதான் கொண்டு வருவான். அந்த ஃபித்னா சோதனை, அது சைத்தானா சோதனையை தான் படைச்சிருக்கிறான். அப்போ நாம அல்லாஹ்வுடைய ஹுக்கும் சட்டங்கள் எதையும் பொருட்படுத்த மாட்டோம். எங்க மன இச்சைப்படி எல்லாம் நடந்துக்குவோம். நாங்க நல்லா சந்தோஷமா இருக்கணும். எப்படி அது நிற்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அதிலே தெளிவுள்ளவர்களாக அதை பின்பற்றக்கூடிய அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.